டாக்டர் சிவராமன் அப்படி என்ன சொன்னார் நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் பத்தி? நேச்சுரோபதி டாக்டர்ஸ் அந்த ஆயில் புல்லிங்ல எப்படி அந்த உமிழ்நீர் கோளங்களினுடைய வீக்கம் குறைகிறது, உமிழ்நீர் சுரப்பு நல்லா இருக்கலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஹாய், நான் டாக்டர் நந்தினி, நேச்சுரோபதி பிசிஷியன். ஆயில் புல்லிங் ஏன் பண்ணணும்? ஓரல் ஹைஜீன். நம்ம ஆயில் புல்லிங் பண்றது மூலமா நம்மளோட வாய் அவ்வளோ ஹைஜீனிக்கா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது நம்மளுக்கு பேட் பிரெத் வராம, ப்ளீடிங் கம்ஸ் வராம, கேவிட்டிஸ் வராம ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ நம்ம வாயில ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் மியூட்டன்ஸ் பாக்டீரியா சீக்கிரமா ஃபார்ம் ஆயிரும். அதுதான் இந்த கேவிட்டிஸ் வரதுக்கு, இந்த ஸ்மெல் வரதுக்கு எல்லாமே ஃபார்ம் ஆகிறதுக்கு வரும். அதை தடுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த ஆயில் புல்லிங் பண்றது மூலமா தடுத்துடலாம். எஸ்பெஷலி நம்ம ஆயில் புல்லிங் பண்றது மூலமா இன்ஃப்ளமேஷன் நல்லா ரெடியூஸ் ஆகுது. ஸோ அதனால ப்ளீடிங் கம்ஸ் வரது தடுக்கக்கூடியதா இருக்குது. ஸோ நர்வஸ் சிஸ்டம், அதாவது நம்மளோட நரம்பு மண்டலங்கள் ஆயில் புல்லிங் பண்றது மூலமா நம்மளோட ட்ரைஜெமினல் நர்வும் ஃபேஷியல் நர்வும் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இது மூலமா இந்த பேரலைசிஸ் ஆகும், இந்த வாயெல்லாம் இழுத்துக்கும் இல்லையா, பக்கவாதம் ஆகிற டைம்லாம். ஸோ அதெல்லாமே நம்ம தடுக்கக்கூடியதா இருக்கும் ஆயில் புல்லிங் பண்றதுனால. ஸோ நெக்ஸ்ட், ஸ்கின் அண்ட் டீடாக்சிஃபிகேஷன். ஆயில் புல்லிங் பண்றது மூலமா நம்மளோட ஸ்கின் நல்லா டீடாக்ஸ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட லிவருமே டீடாக்சிஃபிகேஷன் ஃபங்க்ஷனை ப்ராப்பரா பண்றதுக்கு இந்த ஆயில் புல்லிங் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. டெய்லி நம்ம மார்னிங் எந்திரிச்சு பிரஷ் பண்றோம், குளிக்கிறோம். ஸோ அது மாதிரி நம்ம மார்னிங் எந்திரிச்சிட்டு ஆயில் புல்லிங்கும் பண்ணிடலாம். இது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயமும் கிடையாது. நம்மளோட தேவைக்காகவும் நம்ம கமிட்மெண்ட்காகவும் எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லா சிஸ்டத்தையும் உடைச்சிட்டு நம்ம ஓடிட்டு இருக்கோம். அப்படி ஓடிதான் ஆகணுன்ற கட்டாயத்துல இருந்தா இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை, இந்த மாதிரியான ரொட்டீனை நம்ம ஃபாலோ பண்ணலாமே. நம்ம ஓடணும் அப்படின்னா நம்ம ஹெல்த் முதல்ல நல்லா இருக்கணும்ல. ஸோ முடிஞ்ச வரை இந்த மாதிரியான சின்ன சின்ன ஹெல்தி ரொட்டீன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஃபேமிலியோட ஹெல்த்தியா ஹாப்பியா இருங்க. ஈட் ஹெல்த்தி, லிவ் ஹெல்த்தி.